கல்லறில் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இவர் தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே, நம்மளா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நீர் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் அவனுக்கு வாக்கு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பரதேசுனா என்ன? 3ஆம் வானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரலோகம் வேறு, பரதேசு வேறு. இளைப்பாறுதலின் இடம், ரெஸ்ட் இன் பீஸ். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு இளைப்பாறுதலின் இடம். அதுக்கு பிறகு தான் நியாயத்திற்கு இருக்குது என்பது நாம் உணர்கிறோம். இந்த நாட்களும் கூட அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூட நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா, இந்த நாட்களும் கூட லூக்கா அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான ஒரு சம்பவம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் லாசரனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலேயே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாகில வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் அவருடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கணப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் 2 பேருக்கும் பாருங்கள் மரணம் வருகிறது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கஷ்டத்தையே அனுபவித்த ஒரு மனிதன், தரித்திரையே அனுபவித்த மனிதன், நிம்மதியான ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாமல் மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளால் தன் பசியை ஆற்றக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் எங்கே போய் இருக்கிறான் பாருங்கள்? ஆபிரகாமுடைய மடியில் போய் இருக்கிறான். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஐஸ்வர்யவானாக இருந்து பயங்கர வசதியாக இருந்த ஒரு மனுஷன் எங்கே போயிருக்கிறான்? கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதாளத்திலேயே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலில் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் நரகனா நம்ப மாட்டேங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அநியாயம் பண்ணுவோம், அக்கிரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்டா அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யான லாசரும் அப்படி தான். தன் சரியான வசதி இருந்தும் கூட அந்த ஏழை மக்களுக்கு அவன் என்ன செய்யலை, அது வரைக்கும் அவன் இறங்கவே இல்லை. ஒரு நாள் மரணம் வந்தது பாருங்கள், அவன் எங்கே போய் நிற்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான், எரிகிற அக்னி ஜுவாலையில் இருக்கிறான். இந்த லாசரு பாருங்கள் பருக்களால் நிறைந்தவன், ஆனால் இன்னைக்கு ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அவன் கையில் தண்ணீரை தோய்த்து